ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் மசாலா ஸ்பூன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மசாலா ஸ்பூன்ஸ். முதல்ல ஒரு பேன் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக சூடான பிறகு 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் தனியா, இதெல்லாம் சேர்த்துட்டு லேசாக லோ ஹீட்டில் வச்சு வறுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா அதில் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி, 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது ஃபுல்லாக அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் ஸ்மாஷ் ஆகணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஹீட்டில் வச்சு அந்த இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மிளகாய்த்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பாதி தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் கலந்த பிறகு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா ஒரு மசாலா, அந்த மசாலாவையும் இதில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு நம்ம அந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலந்த பிறகு இதில் 1 கிலோ நண்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ண நண்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட இந்த நண்டெல்லாம் நல்லா கோட்டார மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் மசாலா அரைச்ச ஜாரில் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி அதை அலசிட்டு அதையும் இதிலே ஊற்றிக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நண்டும் சூப்பராக வெந்துருச்சு, அந்த கிரேவியும் நல்லா திக்காகிடுச்சு. நண்டு வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த கரண்டியை வச்சு லேசாக அந்த நண்டெல்லாம் குத்தி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும், அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மசாலா ஸ்பூன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.